கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டான வீடியோ. என்னோட மார்னிங் கிளீனிங் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாரி சொல்லிக்கிறேன். 2 நாளாக உங்களுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் பிஸியாக இருந்தனால என்னால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. அதனால தான் நான் போஸ்ட் பண்ணல. சாரி ஃபார் தட். இன்னைக்கு வீடியோவில் வந்து நான் கிளீனிங் பார்ட் காட்ட போகிறேன் உங்களுக்கு. ரொம்ப நாளாக எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க கிளீனிங் காட்ட சொல்லி. இன்னைக்கு வந்து மார்னிங் கிளீனிங் ரொட்டீன் நம்ம பார்க்கலாம். நான் இப்போ என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, டைம் வந்து இப்போ 8:30 ஆகுது. நான் இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு 5:15க்கு எந்திரிச்சேன். இப்போ சம்மர் டைம் அப்படின்றனால இங்கே காலையில் ஒரு 4 o'clockலாம் நல்ல வெளிச்சம் வந்துடும். இப்போ இருக்கிற மாதிரி நல்ல வெளிச்சம் இருக்கும் காலையில். அதே மாதிரி நைட்டு இருட்டுறப்பையும் ஒரு 11-11:30 வரைக்கும் இந்த அளவுக்கு வெளிச்சம் இருக்கும். ஸோ டே லைட் வந்து ஜாஸ்தி இருக்கிறனால நைட் டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வெளிச்சமாக இருக்கிறனால டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும் டெய்லியும். அதே ஆப்போசிட்டாக வந்து வின்டர் டைமில் 8 o'clock வரைக்கும் ரொம்ப இருட்டாக இருக்கிறனால ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். ஸோ இதுதான் சம்மருக்கும் வின்டருக்கும் இங்கே டிஃப்ரென்ஸ் எனக்கு. இன்னைக்கு வந்து நான் சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன். 5 o'clockலாம் எந்திரிச்சு நான் இன்னைக்கு ஜிம் போகணும் அப்படின்றனால சீக்கிரமே நான் குக் பண்ணி முடிச்சுட்டேன். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஜிம் கிளாஸஸ்லாம் நான் போவேன் அப்படின்ட்டு. சில நேரம் எனக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10-10:30 கிளாஸஸ்லாம் இருக்கும். ஆனால் இப்போ நான் டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுறனால டெய்லி வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குது, எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ டே ஃபுல்லாகவே ரொம்ப பிஸியாக இருக்கிறனால என்னால் கிளாஸஸ் சரியாக அட்டன் பண்ண முடியல. அதனால் இப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி நான் ஏர்லி மார்னிங் கிளாஸஸ் போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போது இன்றைக்கி வந்து நான் 7 o'clockலாம் கிளாஸ் போயிட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடியே என்னோடய குக்கிங் பார்ட்லாம் எல்லாம் நான் முடிச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம க்ளீனிங் மட்டும் பார்க்கலாம், குக்கிங் எதுவும் பார்க்க போகிறதில்ல. இப்போ ஜிம் போயிட்டு வந்துட்டு ஒரு க்ரீன் டீ சாப்பிட்டுட்ருக்கேன், எனர்ஜி வரணும் அப்படின்றதுக்காண்டி. க்ரீன் டீ குடிச்சிட்டு நான் அதுக்கப்புறமா என்னோடய க்ளீனிங் பார்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சமைச்சு அப்படியே நான் கிச்சனை விட்டுட்டு போயிருக்கேன், எல்லாம் அப்படியே மெஸ்ஸியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படி நான் அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ காலையில் எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா கிச்சன் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எங்கே பார்த்தாலும் பாத்திரங்கள் இருக்குது. ஆல்ரெடி வந்து சிங்க்லேயும் பாத்திரம் இருக்குது விளக்குறதுக்கு. சமைச்சதும் அப்படியே தான் இருக்குது. அது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தான் நான் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதிகபட்சம் வந்து உங்களுக்கு 30-40 நிமிஷம் தான் ஆகும் இந்த கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ இன்றைக்கி லஞ்சுக்கு மத்தியானம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். தக்காளி சாதம் பண்ணேன். பிரியாணி டைப் தான் அது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம். அது பண்ணியிருக்கேன். சைடிஷ்க்கு வந்து காலிஃப்ளவர் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்படியே பேனில் மொத்தமாக போட்டு ரோஸ்ட் டைப்பில் பண்ணியிருக்கேன். அடுத்ததை வந்து வெங்காயம் வச்சு ஒரு ரைத்தா பண்ணியிருக்கேன். வெறும் ஆனியன் மட்டும் வச்சு ஆனியன் ரைத்தா பண்ணியிருக்கேன். இப்போ முதல்ல இது எல்லாத்தையுமே வேறு பாத்திரங்களில் மாற்றிட்டு இதே சிங்கில் விளக்க சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே வைக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு. ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதையும் வச்சுட்டேன். நான் சாப்பாடு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதையும் நான் டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். அந்த பாத்திரம் எல்லாத்தையும் சிங்கில் சேர்த்தாச்சு. பாருங்கள், நிறைய பாத்திரம் சேர்ந்துருச்சு. இப்போ பாத்திரம் விளக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டாக நான் பண்ணுற வேலை வந்து அடுப்பில் எப்பயுமே ஏதாவது நம்ம சமைச்ச கரை இருக்கும், அதை நம்ம இமீடியட்டாக க்ளீன் பண்ண முடியாது. கொஞ்சம் ஊற வச்சோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நான் கிச்சன் க்ளீனிங் லிக்விட் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். ரொம்ப அழுக்கு இல்லை இன்றைக்கி அடுப்பில். அதனால் நான் டெய்லி பண்ணுற க்ளீனிங் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்டுறேன். டீப் க்ளீனிங் எப்படி பண்ணுவேன்னு சொல்லி தனியாக நான் வந்து க்ளீனிங் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டு நம்ம விலைக்கு முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக எல்லா ஏரியாவும் துடைக்கிறப்போ அடுப்பையும் நம்ம துடைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் பண்ணுற வேலை வந்து நைட் டைமிங்கில் நான் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த இடத்துல நீட்டாக கவுத்தி வச்சதுக்கப்புறமா தான் விளக்க நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ பாத்திரம் எல்லாத்தையும் கவுத்தியாச்சு. அடுத்ததை இன்றைக்கி நான் வந்து கையில் தான் விளக்க போகிறேன். அடிக்கடி நான் டிஷ் வாஷர் யூஸ் பண்ண மாட்டேன். நைட் டைமிங்ஸில் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி பாத்திரம் ரொம்ப ஜாஸ்தி சேர்ந்துருச்சு அப்படின்னா மட்டும்தான் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணுவேன். இல்லாட்டி மேக்ஸிமம் இப்படி கையிலே நான் விளக்கிப்பேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 1 hour நான் எடுத்துப்பேன் இந்த வேலை எல்லாமே முடிக்கிறதுக்கு. இந்த வேலை முடிச்சுட்டு கூட சில நேரம் நான் ஜிம்முக்கு போவேன், இல்லாட்டி போயிட்டு வந்துட்டு கூட இந்த மாதிரி பண்ணுவேன். ஆனால் அதிகபட்சம் வந்து ஒரு 45 minutesலேருந்து 1 hour நம்ம எடுத்துக்கிட்டாலே வீடியோட க்ளீனிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். அது முடிச்சதுக்கப்புறமா தான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணுறது, வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது, இந்த எல்லா வேலையுமே நான் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதில் உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு பிஸியாக டைம் போயிடும். அதனால் அப்போ வந்து இன்பிட்வீன் என்னால் க்ளீனிங்லாம் பண்ண முடியாது. அதனால் எல்லாமே காலையிலே நான் முடிச்சிருவேன். முடிச்சுட்டு தான் மித்த வேலைகளை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
இப்போ பாருங்கள், பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ வந்து சிங்க் எதுவும் க்ளீன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா மித்த எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா தான் சிங்க் ஏரியாவை நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ இங்கே ஒரு துணி எடுத்திருக்கேன். அதை நல்லா சுடுதண்ணியில் நல்லா முக்கிட்டு தண்ணியெலாம் புழிஞ்சிட்டு எல்லாத்தையுமே நான் துடைச்சிருவேன். டெய்லியுமே பார்த்திங்கன்னா எல்லா வச்சுருக்க பொருளையும் துடைச்சிருவேன். எல்லா ஏரியாவையும் துடைச்சிட்டோம் அப்படின்னா நான் உங்களுக்கு ரொம்ப அழுக்கு படியாது. தனியாக அதுக்குன்னு ஒரு நாள் ஒதுக்கி ரொம்ப நீங்கள் டீப் க்ளீனிங்லாம் பண்ண வேண்டியது இருக்காது. இப்போ ஒரு இடத்த துடைச்சிட்டு பக்கத்தில் இருக்கிறத வந்து அந்த சைடு நம்ம மூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்தையும் துடைச்சிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் வந்து எல்லா இடங்களுமே பேசிக்காக துடைச்சிருவேன். ஸோ எப்பயுமே கிச்சன் வந்து உங்களுக்கு நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா. அடுத்தது இப்போ துடைச்சாச்சு, அடுப்பை துடைக்க ஆரம்பிக்கலாம். நம்ம ஏற்கனவே ஸ்ப்ரே பண்ணி வச்சுருந்தனால காஞ்ச கரைகள் எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து ஃபஸ்ட்டு அதை நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். சாஃப்டான ஸ்பாஞ்ச் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அடுப்பு வந்து ஹாலஜன் கிளாஸ் டாப் அடுப்பு, ஸ்க்ராட்ச் விழுந்துடும். அதனால ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஒரு இதை எடுத்துட்டு நல்லா துடைச்சதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருவேன். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு. ஃபுல்லாக அந்த மாதிரி துடைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஈரத்துணி வச்சு துடைச்சிருவேன். இதுதான் டெய்லியும் பண்ணுற க்ளீனிங். டீப் க்ளீனிங் வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணுவேன். ரொம்ப கரை சேர்ந்துருச்சு அப்படின்னா தனியாக வந்து உங்களுக்கு ஹப் க்ளீனிங் லிக்விட்ஸை விற்கும், அதை யூஸ் பண்ணி நான் கழுவுவேன். ஆனால் நம்ம இந்த மாதிரி டெய்லி மெயின்டைன் பண்ணோம்னாலே உங்களுக்கு ரொம்ப தூரம் அழுக்கு சேராது. அடுப்பு எப்பயுமே உங்களுக்கு நல்லா க்ளீன் அண்ட் ஷைனாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஈரத்துணி வச்சு ஃபுல்லாகவே துடைச்சிருவேன். அந்த மேலே இருக்க ஏரியாவையும் ஃபுல்லாக துடைச்சிருவேன். ஏன்னா நம்ம சமைக்கிறப்போ கண்டிப்பாக ஏதாவது அதில் தெறிக்கும். ஸோ அதனால் எல்லா இடங்களையும் துடைச்சிருவேன். அடுத்ததாக பக்கத்தில் இருக்க கவுண்டர் ஸ்பேஸையும் ஃபுல்லாக நான் துடைச்சிருவேன். அப்ளையன்சஸையும் பாருங்கள், அதே ஈரத்துணி வச்சு தான் நான் துடைக்கிறேன். மிக்ஸி எப்படி துடைப்பேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஈரத்துணியை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துப்பேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அழுத்தி நம்ம மிக்ஸியை துடைச்சிட்டோம் அப்படின்னா எப்பயுமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் துடைச்சிங்க எல்லா அப்ளையன்சஸுமே இந்த மாதிரி நீங்கள் துடைக்கலாம். கிரைண்டராக இருக்கட்டும், இல்லை மைக்ரோவேவ் அவன், எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் துடைச்சிங்கன்னா டெய்லியுமே உங்கள் அப்ளையன்சஸ் பார்க்குறதுக்கு நீட் அண்ட் ஷைனாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் வேணும்னா நீங்கள் இதுக்குன்னு உரிய லிக்விடோ இல்லாட்டி இதுக்குன்னு உரிய வெட் டிஷ்யூ வச்சோ நீங்கள் துடைச்சிக்கலாம். டெய்லி இந்த மாதிரி துடைச்சாலே போதும், நீட்டாக எப்பயுமே இருக்கும். மைக்ரோவேவையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் அந்த துணி வச்சு நல்லா துடைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி துடைக்கிறேன். எல்லா இடங்களையும் எல்லா ஏரியாவும் துடைச்சாச்சு. அடுத்ததான் வந்து கடைசியாக சிங்க் ஏரியாவை க்ளீன் பண்ண போகிறேன். சேம் லிக்விட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப் எடுத்து நல்லா துடைச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம இந்த பேக்கிங் சோடா இல்லாட்டி லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரை எதுவும் உங்களுக்கு மஞ்சள் கரை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் லெமன் வச்சு அந்த இடத்துல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி லிக்விட் ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் சிங்க் ஏரியாவை கழுவிக்கலாம். டெய்லியுமே வந்து நான் ஒவ்வொரு தடவை பாத்திரம் விளக்குனதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் சிங்க்கு கழுவிப்பேன். எனக்கு எப்போவுமே சிங்க்கில் எதுவும் வச்சுருக்க பிடிக்காது. இந்த மாதிரி க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் சிங்க் ஏரியாவில் நான் எப்போயுமே பாத்திரம் எதுவும் கவுத்த மாட்டேன். இப்போது க்ளீனிங் பார்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. கடைசியாக வந்து வேக்யூம் போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா விளக்கமாறு யூஸ் பண்ணி கூட நீங்கள் கூட்டிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தனுமே நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம க்ளீன் பண்ணுறப்போ தூசி திரும்ப கீழே விழுகும். அதனால் எல்லா க்ளீனிங்கும் முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வேக்யூம் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். நான் கரெக்டாக 40 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. டெய்லி ஒரு 40 மினிட்ஸ் காலையில் நான் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவேன் க்ளீன் பண்ணுறதுக்கு. பாருங்கள், டே ஃபுல்லாகவே உங்களோட கிச்சன் வந்து இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் அடுத்து நீங்கள் சமைக்கிற வரைக்கும். ஸோ உங்களுக்கு திரும்ப வந்து சமைக்கிறப்பையும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் சமைக்கலாம் க்ளீனாக இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி தான் டெய்லி காலையில் வந்து நான் க்ளீனிங் ஒர்க் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக வீடியோவில் வந்து மார்னிங் ரொட்டீன்னு சொல்லி நான் போஸ்ட் பண்ணுறேன். அதில் நான் மார்னிங் வந்து என்னென்ன வேலைகள்லாம் பண்ணுறேன், எப்படி சமைக்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி ஃபாலோ பண்ணுறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு க்ளீனிங் விஷயத்தை மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கிச்சன். அதை வந்து நம்ம நீட்டாக ஆக்கிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட கிச்சனும் எப்பயுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நீங்களும் இந்த வேலையை மட்டுமே பார்த்துட்ருக்காம டே ஃபுல்லாக மித்த வேலையில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஒரு 40 மினிட்ஸ் to 1 hour நீங்கள் கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மித்த நேரம் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் மித்த வேலைகளை பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லாட்டி ரெசிபியோட சீக்கிரமே உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.